ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து 200 கிராம்ஸ் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துருக்கோங்க. நல்லா கடாய் காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 ml எண்ணெய் எடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் தாங்க ஆட் பண்ணுறோம், வேர்க்கடலை எண்ணெய். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. வெந்தயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக, அந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோம். பெரிய வெங்காயம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த கிரேவி நல்லா கொலன்னு வருங்க, நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோங்க. அதை ஆட் பண்ணி முடித்த பிறகு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு 200 கிராம்ஸ் நல்லா வெங்காயம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு ஆட் பண்ணுறோம். கல் உப்பு ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி வந்துடும், அதில் இருக்கிற தண்ணிலாம் சீக்கிரமாக இழுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து 3 பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம ரெட் சில்லி வேறு ஆட் பண்ண போகிறோம், தனி மிளகாய் தூள் வேறு. அதனால் நீங்கள் வந்து மிளகாய் வந்து நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த பூண்டு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த மாதிரி புளிக்குழம்பு வந்து செஞ்சிங்கன்னா ஒரு 3 or 4 days வரைக்கும் நீங்கள் வீட்டில் வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். கண்ணாடி பாட்டில் இருந்தால் அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்தமாரி புளிக்குழம்புலாம் செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அதிகமாக வச்சு செஞ்சிங்க, அப்போ தான் வந்து அது கெடாமல் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா குழஞ்சி வரும். பார்த்திங்கன்னா அந்தளவு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவாக வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வந்த பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் புளி ஊற்றுனீங்கன்னா அந்த குழம்பு வந்து அந்த 3 or 4 days வரைக்கும் எந்த வித இதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹீட் பண்ணவே தேவையில்ல, அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ராவல் போகிறீங்க, எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி கொண்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு சின்ன பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சள் பொடி ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. அந்த தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். நீங்கள் மறுபடியும் எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து கடைசியாக கூட எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம், ரெட் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 minute அந்த பச்சை வாசனை போகிற அளவு நீங்கள் வந்து கலாரி விடணும். இங்கே பாருங்கள், தக்காளி இருந்த இடமே தெரில பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து உறிஞ்சி வருது. அந்த அளவு நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் இங்கே பாருங்கள் அந்த அடி பிடிக்காமல் வருது. இந்த அளவு நீங்கள் அடி பிடிக்காமல் செஞ்சிங்கன்னா தான் இந்த புளிக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வெங்காய குழம்பு பொறுத்த அளவு பார்த்திங்கன்னா இந்தமாரி அடி பிடிக்காத வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 லெமன் சைஸ் புளியுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 லெமன் சைஸ் புளி வந்து ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம். ஏன்னா புளி வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 minutes ஊறினா தான் நல்லாயிருக்குங்க. அதனால் வந்து புளி முன்னாடியே நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ புளியை ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கொதி வர வரைக்கும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொதி வந்த பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பார்த்துங்க, கொதி வந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. அந்த சின்ன வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கு, நல்லா திக்காகவும் இருக்குது. அந்த பச்சை மிளகாலாம் பாருங்கள் நல்லா வந்து அந்த கிரேவியில் ஊறி அந்த கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு 1/2 minute முன்னாடி வந்து நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரைஸுக்கோ இல்லை நீங்கள் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், வெரைட்டி ரைஸ் மாதிரி. இல்லை நீங்கள் கிரேவி மாரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் வீட்டில். அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ கூட வந்து தொக்கு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு லெவல் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம வந்து எந்த வித மசாலாவும் நம்ம பெருசாக ஆட் பண்ணல, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். மோஸ்ட்லி இது பேச்சுலர்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வச்சுட்டாங்கன்னா ஒரு 2 days வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க, ஒர்க் போகிறவங்க இவங்களாம் சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.